இப்போ ஏன் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும்னா சித்தம். அந்த சித்தம் என்றால் நீங்கள் செய்துதான் ஆகணும். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். 7வது வசனம் சொல்றாரு, தேவன் நம்மை அழைத்ததே அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் உளையான சேற்றிலிருந்து கூப்பிட்டாரே, பாவத்திலிருந்து கூப்பிட்டாரே, ஒரு அழைப்பு கொடுத்தாரே. எதுக்கு அழைத்தார் என்றால் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்கணும் தான் அழைத்தார். நீங்க ஊழியம் செய்யணும், நீங்க உலகத்தை மாத்தணும், நீங்க அது செய்யணுங்கிறதெல்லாம் அதெல்லாம் 2வது. கர்த்தரும் நம்மை அழைத்ததே நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பது பரிசுத்தத்துக்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார்.